ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இந்த ஜூலி பேசினதெல்லாம் கேட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பரிதாபப்பட்டு கொஞ்சம் வீடியோ வந்து கரெக்டாக பேசிட்டேன். மேபி நானும் கொஞ்சம் தப்பாக பேசினதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தப்பாக பேசினாங்க. ஏன்னா நானும் நேற்று அவங்க பேசின ரீல்ஸ் வீடியோலாம் எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். மடக்கூதி இப்படி இப்படி எக்கச்சக்கமான வார்த்தை பேசிட்டு இது பேசினதுக்கெல்லாம் உங்களை யாரும் தாக்காமல் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க. அது எப்படி? சரி, அதை கூட விடுங்க. உங்களுக்கு குழந்தை கலை இல்லை, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தில் யாராவது பண்ணுவாங்களே? இல்லை, ஒரு அம்மாவாக இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி கேவலமான வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்தால் உங்களுக்கு ஆப்போசிஷனில் யாராவது பேசுவாங்கன்னு கூடவே தெரியாது, உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும்னு கூடவே தெரியாது. இது தெரிஞ்சால் தானே பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி விஜயண்ணா மேலே பழி? இப்படி எப்படி எதை பண்ணாலும் விஜயண்ணா விஜயண்ணா விஜயண்ணா? எனக்கு புரியல. எனக்கு உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் ஒரு செடி மாலைங்கனாலும் விஜயண்ணா அம்பிங்களாட்டிக்குது, காலையில் சூரியன் வரனாலும் விஜயண்ணா அம்பிங்களாட்டிக்குது, எல்லாத்துக்கும் விஜயண்ணாவா? இல்லை, என்ன 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 பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றுமே புரியல. கமெண்டில் உங்களை வந்து திட்டுறாங்கன்னா கண்டிப்பாக திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் கேவலமாக பேசியிருக்கீங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க. எப்படி திட்டாமல் இருப்பாங்க? ஏன்னா நானே உங்களை திட்டி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஆபாசமெல்லாம் திட்டல, என்னை திட்டி வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் பேசுனது எனக்கே பிடிக்கல. அப்படி இருக்கப்போ யாருக்கு நீங்கள் பேசுனதுலாம் பிடிக்கும்? சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரையும் உங்களை திட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பேசுனது அப்படி. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம், இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூனாலோ நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அப்படி அமைதியாக இல்லாமல் இருந்தால் எப்படி? இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் தான் தாங்கிக்குவீங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களும் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி, இதெல்லாம் என்ன நியாயம்? அப்போ சுற்றி இருக்கவங்க வந்து நீங்கள் தப்பாக விஜயண்ணாவை தப்பாக பேசினா மட்டும் தாங்கிக்குவாங்க. அப்போ நீங்கள் தப்பாக பேசினா, அப்போஸ் பண்ணி பேசினா மட்டும் தாங்கிக்க மாட்டாங்களா? என்ன தான் நடக்குது? என்ன தான் பேசுகிறீங்க நீங்களா? அப்போ எப்பயுமே வெளியே வரல. அதாவது அந்த 5 வருஷம் ஆட்சியில் இன்னும் உங்கள் கட்சியில் இருக்கவங்க கேவலம் ஒருத்தவங்க ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று விஜய் அண்ணாவை யார் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் இப்படி போய் அவங்க கூட போய் படுங்க, இவங்க கூட போய் படுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க அவ்வளோ கேவலமாக பேசினா அப்போலாம் எங்கே பார்ப்போனீங்க நீங்கள்? அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து எல்லா பொண்ணுங்களுக்காகவும் பேசுவீங்க, தமிழ்நாட்டுக்காகவே சப்போர்ட் பண்ணீங்க, அப்போலாம் எங்கே போனீங்க? டிஎம்கே ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணலாம், டிஎம்கே ஆளுங்க பொண்ணுங்க எவ்வளோ கேவலம் வேணாலும் பேசலாம், இப்படி வேணாலும் பேசலாம், ஹராஸ்மெண்ட் பண்ணலாம், ரேப் பண்ணலாம். ஆனால் எங்கள் ஆளுங்க வந்து அதை அப்போஸ் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு கோவம் வந்துருமா? என்ன நியாயம் அதெல்லாம்? கொஞ்சமாக நியாயமாக பேசுனீங்களா உங்களுக்கு மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேசுறது தான் நியாயம் இருக்கா? ஏன்னா நீங்கள் நேற்று வந்து அழுதுட்டு போட்ட வீடியோக்கும் எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் பண்ண வேலை அப்படி. தயவு செஞ்சு கொஞ்சம் இனிமையாவது புரிஞ்சுட்டு கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா நடக்கும்.